நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தொழுகையை நான் நினைக்கிறேன், ஆண்களுக்கு என்ன செய்தார்கள்? உரையாற்றினார்கள். ஆண்களுக்கு உரையாற்றி விட்டு பல அறிவிப்புகள் புகாரி முஸ்லிம்ல வருகின்றது. ஒவ்வொரு அறிவிப்புகளிலும் சில சில செய்திகள் அந்த அறிவிப்புகளில் அதிகமாக வருகின்றன. இன்னும் சில அறிவிப்புகளில் சொல்லப்பட்ட சில செய்திகள் குறைவாக வருகின்றன. ஆண்களுக்கு உபதேசம் செஞ்சு போட்டு அலி அலி அவர்களோடு என்ன செய்தார்கள்? பெண்கள் பக்கத்துக்கு போறான். போய் பெண்களே, பெண்கள் சமுதாயமே, ஆண்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டாங்க. ஆண்களுடைய உபதேசம் முடிந்து விட்டது. ஆண்களுக்கு செய்த அந்த உபதேசம் சில நேரம் பெண்களுக்கு கேட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருப்பார்கள், நினைத்திருப்பார்கள், பெண்களுக்கென பிரத்யோகமான சில செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால பிரத்யோகமாக என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெண்களுடைய பகுதிக்கு வந்தாங்க. சொன்னாங்க, பெண்களை பார்த்தே விழிச்சு சொன்னாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே என்றாங்க. நான் சுவர்க்கத்தை பார்த்தேன் என்றார்கள். ஒருவர் இருப்பிலே சுவர்க்கத்தை நான் பார்த்தேன், சுவர்க்கத்திலே அதிகமாகவே ஏழைகள் இருந்தார்கள். அது ஏன் சுவர்க்கத்தில் அதிகமாக ஏழைகள்? பணக்காரர்கள் சுவர்க்கம் போக மாட்டாங்களா? இல்லையா? சுவர்க்கம் போவாங்க. அவங்க சுவர்க்கம் போறதுக்கு லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்டா, அவங்க இந்த உலகத்துல சம்பாதிச்சது, அனுபவிச்சது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்துல கணக்கு காட்டிட்டு போகணும். ஒரு ஏழையை பொறுத்த வரையில அவன் உலக வாழ்க்கையில வீட்டுல பெருசா எதுக்கும் இருக்காது, பெரிய சாப்பாடுகள் எதுக்கும் இருக்காது, விதவிதமான ஆடைகள் எதுக்கும் இருக்காது, பெருசா வாகனங்கள் இருக்காது. ஏதோ ஒரு வழிபோக்கன் அவனுக்கு கிடைச்சத அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்ந்துட்டு போறான். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு ஆன்சர் பண்றதுக்கு பெரிய எதுக்குமே ஒவ்வொன்றுக்கும் அல்லாட்ட கணக்கு காட்டியே ஆகணும். அவங்க உழைச்சத்திலிருந்து, அவங்க செலவு செஞ்சத்திலிருந்து, ₹1 முதல் கோடிக்கணக்கான ரூபாய்களை எப்படி செலவு செஞ்சாய், நீ எப்படி எடுத்தா, எப்படி எல்லாம் செலவு செஞ்சாய் என்கிறத கணக்கு காட்டிட்டு போச்சுல நேரம் போயிருக்கு. நான் நரகத்தை பார்த்தேன். நரகத்துல கொஞ்சம் கூடுதலா நான் பொம்புலகளை பார்த்தேன்டா. அப்ப பொம்புலகள் எல்லாம் நரகத்துக்கு போறது, ஆம்புலகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போறதா? இல்ல, அதுக்கும் இல்ல, அர்த்தம் இல்ல, அதுவும் இல்ல. நான் சில 2 விஷயத்தால 2 விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்றீர்கள். அந்த 2 விஷயத்தை நீங்க செய்யறதால அதன் மூலம் அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறாங்க. ஒரு பெண் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகள் ஆண்களை விட இலகுவானது. ஒரு பெண்ணை பொறுத்த வரையில சுவர்க்கத்துக்கு போறது ஆணுக்கு தான் கஷ்டம். அவன் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் அவன் முகம் கொடுத்து தான் இந்த உலகத்துல அவன் சுவர்க்கத்துக்கு போகணும். ஆனா ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அவக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஈஸியான வே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் திறந்து வச்சார். 5 நேரம் தொழுதுட்டா, நோம்பையும் பிடிச்சிட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 நேரம் தொழுது. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அவள் நோம்பையும் பிடிச்சு, அவள் பிள்ளைகளையும் சரியாக வளர்த்து, கணவனுக்கும் கட்டுப்பட்டுட்டாள்னு சொன்னால் தஹலல் ஜென்னா நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒவ்வொன்றா கேள்வி இருக்குது. வைஃபை பத்தி எல்லாம் நம்மள்ட்ட கேட்பான். 4 பிள்ளைகளா இருந்தா 4 பிள்ளைகளை பத்தியும் கேட்பான். வீட்டில் இருக்கிற அவ்வளவு தளபாடங்களையும் பற்றி அல்லாஹ் கேட்பான். வாகனம் முதல், கிச்சன் முதல், பெட்ரூம் முதல் அவ்வளத்தையும் அல்லாஹ் கேட்பான். அவள்கிட்ட கேள்வி இல்லைன்னா அவள்கிட்ட இல்லது. நம்மளா அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா அவள்கிட்ட கேள்வி இருக்குது, கொஞ்சம் கேள்விதான். கணவன் வீடு, கணவன் பிள்ளைகள், இதுதான் அவள்கிட்ட கேள்வி. அது ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னாங்க. ஒரு பெண் பொறுப்புதாரி அவளிடத்திலே கணவனுடைய வீட்டை பற்றியும் அவருடைய பிள்ளைகளை பற்றியும் நிச்சயமாக அவள் விசாரிக்கப்படுவாள் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கேள்விக்கு அவள் பதில் சொல்லி நரகத்துல கொஞ்சம் நான் கூடுதலா பெண்களை பார்த்தேன்டா. தசத்தக்குன்னாங்க, தர்மம் செய்யுங்க ரசூலுல்லாஹ். இது பெருநாத்திடலில் பெண்களுக்கு மாத்திரம் பிரத்யோகமாக சென்ற உரை. அவர்கள் பயந்து போனார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பெண்கள்,
சஹாபிய பெண்கள் சாதாரணம் இல்ல, ஈமான்ல டாப் லெவல். தன்னுடைய புருஷனை ஜிஹாதுக்கு தயார் பண்ணி அனுப்புகின்றவர்கள், பிள்ளையை ஈமானோடு ஒழுக்கத்தோடு வளர்க்கின்றவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னா ஒரே நேரத்தில் உடனே அவருடைய வார்த்தைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகின்றது, உடனடியாக வசனத்தை அமுல்படுத்திய அன்சாரி தோழிகள். யார ரசூலல்லாஹ், இவ்வளவு செஞ்சும் எங்களையா நீங்க குருதா நரகத்துல பாத்தீங்கன்னா? ஆமா, உங்களைத்தான் நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை ஏன் நீங்கள் அதிகமாக நரகத்திலே பார்த்தீர்கள்? நீங்க பெருசா ஒன்று செய்யல, நீங்க ரெண்டு விஷயம் செய்றீங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்ஃபுருனல் அஷீர், குடும்ப வாழ்க்கையில் கணவன் செய்த உதவிகளுக்கு நன்றி கட்டத்தனமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, எங்க 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 போகுது பாருங்க. நீங்க ஒரு பெண் நரகத்துக்கு போறதுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தை பாத்தீங்களா? கணவனுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்களா? கணவனுக்கு நன்றி கட்டத்தனமாக எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவள் பேசி பார்த்துட்டு போயிருப்பா, வாப்பட வீட்டுல இருந்து இருப்பா. 23, 24 வயசுல எத்தனையோ பேர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, பொன் பார்த்துட்டு போயிருப்பாங்க. வரும் பொழுதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வாரார்கள் என்பதற்காக ரெடி ஆகணும். வரும் பொழுதெல்லாம் தகப்பன் அவர்களை வரவேற்பதற்காக தேவையான உணவு பண்டங்களை தயார் செய்ய வேண்டும். எப்படியாவது தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பெரிய வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. கொடுக்கணும் என்ற ஒரு மனோநிலை, ஆசை. எப்படியாவது நல்லவன் கிடைச்சிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், வாரவங்கள் எல்லாம் பார்த்து போட்டுட்டு இவள ஏதோ ஒரு குறையை சொல்லி போட்டு, இந்த காலங்கள் எல்லாம் பார்த்தா நாங்க போய் சொல்றோம்னு போனா போனதுதான். ஒரு காலம் இருந்தது, பொன் பார்க்கிற படலம் வேன் எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு கிராமமாக ஊர் ஊராக போன ஒரு காலம். அல்லாஹு அக்பர். இப்படி இருக்கும் பொழுதுதான் எத்தனையோ ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதும் இவனுடைய மனசு ஏங்கும், இவனாவது என்னை திருமணம் முடிக்க மாட்டானா? அவனுக்கு அழகு படுத்தி படுத்தி இவனுக்கு போதுமாகி வைத்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்கிருந்தோ ஒருத்தரை கொண்டு வருகிறான். அல்லாஹ் அக்பர். நிராசை இழந்து தாயும் தகப்பனும் கண்ணீர் வடித்து இவன் அல்லாஹ் எங்கிருந்தோ ஒருத்தனை கூட்டிட்டு வாரான், அவனை பார்க்க வைக்கிறான். முன்னால வந்தவர்கள் சொன்ன குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் இவனுடைய கண்ணுக்கு மறைக்கிறான். அல்லாஹ் அவனிலே விருப்பத்தை ஏற்படுத்துகிறான், விரும்புகிறான், திருமணம் முடிக்கிறான். அவளோ ஒரு ஏழை, வீட்டில் எதுவும் இல்லை. திருமணம் முடித்த நாளில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நன்றாகவே பார்த்தான் அவளை. அவனுக்கு தேவையான உணவுகள், அவருடைய உணவுகளையும் ஆடைகளையும் தாண்டி அன்பார்ந்தவர்களே, ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய உணர்வுகளை புரிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. உணர்வுகளை கூட இந்த ஆண்மகன் புரிந்து வாழ்ந்தான். அவன் சாதாரணம் இல்லை. அல்லாஹ் அவளை மலடி என்ற பட்டத்தை கூட கொடுக்காமல், அல்லாஹ் அக்பர், மலடி என்ற பட்டத்தை கூட கொடுக்காமல் ஆண் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக அல்லாஹ் தாராளமாகவே கொடுத்தாள். சந்தோஷம் குடும்ப வாழ்க்கை. காலங்கள் உருண்டோடி 10 வருஷம், ஒரு 12 வருஷம், ஒரு 13 வருஷம், 14 வருஷம் போக, அல்லது கணவன் ஒரு நோயாளியாகி போக, தொழிலோடு இருந்த கணவன் லொஸ்டாகி போக, பதவியோடு இருந்த கணவன் பதவிகள் இல்லாமல் போக, பதவியோடு இருந்த கணவன் பதவிகள் இல்லாமல் போக, இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளைகள் தொழில் செய்கின்ற பருவம் வரும் பொழுது, அவர்கள் பணத்தை உழைத்து தந்தையிடம் கொடுக்காமல் தன்னுடைய மனைவியிடம் கொடுக்கக்கூடிய காலம் வரும் பொழுது அதிகமான பெண்கள் தன்னுடைய புருஷனை மதிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைத்துக் கொண்டு வருகிறார். அதிகமானவர்கள், அதிகமான பெண்கள்
சில நேரங்கள்ல வாப்பா மகன் மகள் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சீங்கன்னு கேட்பாங்க. வாப்பா உன வாப்பா என்னத்தை செஞ்சாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலம் முழுக்க நீ அவளுக்கு நீ நன்றி உள்ளவனாக இருந்தாலும் என்னமாவது நீ ஒரு மிஸ்டேக்க விட்டுட்டியா அவனோட வாழ்க்கையில, அவள விஷயத்துல, குடும்ப விஷயத்துல உனக்கு என்னமா தவறு நடந்துட்டுதா, ஒரு மிஸ்டேக் நடந்துட்டுதா, அப்பொழுதெல்லாம் குத்தி பேசுவார்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்குது, சர்வசாதாரணமா நடந்து கொண்டிருக்குது. சொன்னார்கள், நான் உங்களை கூடுதலா நரகத்துல பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கணவனை மதித்து நடக்காமல் இருப்பதற்காக நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்வதனால அவள அல்லாஹ் நரகத்துல போட்டான்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதறி போனார்கள் பெண்கள் எல்லாம். நம்மட பெண்கள் மாதிரியா சஹாபிய பெண்கள்? நம்முடைய பெண்கள் மாதிரி இல்லவர்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டாவதாக சொன்னார்கள், அன்பார்ந்தவர்களே, கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இது பெண்கள் இந்த விஷயத்தை அவங்களோட மனசுல ஆழமா பதிச்சு கொள்ளணும். இரண்டாவது சொன்னாங்க, நீங்கள் சபிக்குகின்றீர்கள், நீங்கள் திட்டுகின்றீர்கள், நீங்கள் ஏசுகின்றீர்கள். யார யார திட்டுகிறீர்கள் தெரியுமா? உங்களோட புருஷனை நீங்கள் திட்டுகிறீர்கள். அவனுடைய மிகப்பெரிய மூலதனம், அவனுடைய மிகப்பெரிய செல்வம், அவன் மரணித்து விட்டால் கபரில் இருக்கும் காலமெல்லாம் அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற அவனுடைய குழந்தைகளை உங்களோட பொறுப்புல தான் விட்டிருக்கிறான். வளர்க்கிறதுக்கு, படிப்பிக்கிறதுக்கு, உணவு கொடுப்பதற்கு, அவங்களுக்கு தேவையானவைகளை வீட்டில் செய்யறதுக்கு, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த பிள்ளைகள் அடம் பிடிக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் குழப்பம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் அதனாலதான் நான் உங்களை அதிகமாகவே நான் உங்களை நரகத்துல பார்த்தேன்னு சொன்னான். இது பெண்கள் சமுதாயம் திருந்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அன்பார்ந்தவர்கள், அவள் தொழுதும் வேலை இல்லை, தர்மம் செய்தும் வேலை இல்லை, கியாமுல்லைல விடிய விடிய கால் கடுக்க இறைவனுக்காக சுஜூதுகளை அதிகப்படுத்தியும் வேலை இல்லை, அல் குர்ஆனை எடுத்து அதிகமாக ஓதி அதை படிப்பதிலும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டு புருஷனுடைய நியாமத்துக்களை புறக்கணித்து இந்த உலகத்துல வாழ்றதால நரகம் போகிறாள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.